வெல்கம் டு மை சேனல். இந்த நியூ இயர்க்கு ஸ்வீட்டோடு இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கேரட் கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதை செய்யறதுக்கு கேரட் வந்து 4 எடுத்துருக்கேன். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம். இப்போ அரிசி வந்து இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்து 5 ஸ்பூன் 1 ஹவருக்கு முன்னே ஊற வச்சிங்க. இப்போ பாதாம் பருப்பு 20லேருந்து 25 எடுத்து 1 ஹவருக்கு முன்னே சுட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுட தண்ணியில் ஊற வச்சு அரைக்க சொல்ல வந்து நம்மளுக்கு நைஸாக அரைப்படும். இப்போ நம்ம கேரட்டை வந்து இந்த மாதிரி காய் துருகத்தில் துருகி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸில் பார்த்து துருகி எடுங்க. பாருங்கள், இப்போ 4 கேரட்டை நான் துருகியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ துருகி வச்ச கேரட்டை இதோடு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த நெய்யிலே வந்து நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த நெய்யிலே நீங்கள் எவ்வளோ வதக்கி விடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதிலே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ இதோட திக்கான பாயில் பண்ணாத 1 லிட்டர் பால் சேர்த்துங்க. இப்போ பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம 1 ஹவராக ஊற வச்ச அரிசி தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். கையில் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டு சொல்ல அரிசி வந்து நம்மளுக்கு நல்ல நொய் அரிசி ஆகும். இந்த மாதிரி பண்ணி சேர்க்க சொல்ல நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ அரிசி பாருங்கள் 1க்கு 2 நல்லா உடஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசி வந்து இதோட சேர்த்துடலாம். இப்படி சேர்க்க சொல்ல நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த அரிசி, கேரட், பால் எல்லாமே நல்லா பாயில் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து ஆடப்படையும். இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஆடப்படையும் நீங்கள் எடுத்து விட்டுனே இருங்க. இப்போ பாதாம் பருப்பு வந்து 1 ஹவருக்கு முன்னே நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஹவருக்கு முன்னே வந்து ஊற வச்சதுனால ஈஸியாக வந்துடும் தோல் உரிக்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விடுங்க. இந்த மாதிரி சென்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆடப்படையாது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் உடச்சி முந்திரி எடுத்துருக்கேன். ஒரு 10 போல் உடச்சி முந்திரி. இது சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுட்டு நான் பாதாமோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ரைஸ் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம 1க்கு 2 உடச்சி போட்டதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ரைஸ் வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். அதே சமயம் வந்து நல்ல திக்காகவும் ஆகும். இப்போ இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வெள்ளரி விதை எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து உங்கள் கையில் என்ன நட்ஸ் இருக்கோ அது வந்து பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. நான் வந்து வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான ஒரு திக்னஸில் இருக்குது. இப்போ வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து டேபிள் ஸ்பூனில் 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் சர்க்கரை. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து 50 ml சேர்த்துங்க. இன்னும் வந்து நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து கேரட் கீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல திக்காகவும் இருக்குது. இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் வந்து திக்னஸ் கொடுக்கும். முந்திரி பாதாம் அரைச்சி சேர்த்ததுனால நல்லா திக்காகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான கேரட் கீர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சேர்த்துங்க. இந்த நியூ இயருக்கு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த கேரட் கீரை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.